பலரும் வேதங்கள் சாதி உருவாக்கியதாக கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் சுமார் 1500 முதல் கிமு 500 வரை இயற்றப்பட்ட வேதங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆன்மீக சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன. எல்லா மனிதர்களுக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறியதா? இந்த வீடியோவின் கடைசி வரை பொறுமையாக பாருங்கள், உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். வேதங்களின் மைய கருத்து என்னவென்றால், எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரே ஆத்மன் தான் இருக்கிறது. இது அனைவருக்கும் சமமான ஆன்மீக அந்தஸ்தை வழங்குகிறது. ரிக்வேதம் 1:16 இல் சொல்லப்பட்டது உண்மை ஒன்றே. ஞானிகள் அதை பல பெயர்களால் அழைக்கிறார்கள். யகம் சத் விப்ரா பகதா வதந்தி, அதாவது பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, பிறப்பால் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. இது பிறப்பு அடிப்படையிலான உச்சநிலை அல்லது தாழ்ச்சியை மறுக்கிறது. வேதங்கள் சொல்லும் சமத்துவம் அனைவரும் ஒரே வகையான வேலையை செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. அது தனித்துவமான திறன்களை அங்கீகரிக்கிறது. பகவத்கீதை 4:13 இல் கிருஷ்ணர் கூறுகிறார், உணம் செயல்கள் அடிப்படையில்தான் மனிதரின் பங்கு. சதுர்வண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ, அதாவது திறமை, உழைப்பு, ஒழுக்கம் ஆகியவை மட்டுமே. பிறப்பு எதுவும் கருத்தில் கொள்ளப்படாது. சத்துவா, ரஜஸ், தாமஸ் குணங்களும் கர்மாவும் படிப்படை. அந்த வேத காலத்தில் பெண்கள் வேதங்களை படித்தார்களா? ஆம், அவர்களுக்கு முழு அணிதல் இருந்தது. கார்கி வாசக்னவி யாஜ்யவல்கியருடன் விவாதித்தவர். மைத்ரேயி ஞானத்தை தேர்ந்தெடுத்தவர். லோபாமுத்ரா ரிக்வேதம் 1:179 இயற்றியவர். ரிக்வேதத்தில் 20 பெண்களால் இயற்றப்பட்ட 27 மந்திரங்கள் உள்ளன. மொத்தம் 10,552 இல். அப்படியானால் கல்வி யாருக்கும் தனையின்றி கிடைக்கும். வேதங்கள் யாஜர் வேதம் 26:2 போல அனைவரும் சமம் என்று கூறுகின்றன. தலை, கை, கால் என்று சொல்லும் புருஷ சூக்தம் ரிக்வேதம் 10:90. அது உயர்வு அல்லது தாழ்வை குறிக்கவில்லை. ஒரு உடம்பில் தனை இல்லாமல் வாழ முடியுமா? கை இல்லாமல் செயல்பட முடியுமா? கால் இல்லாமல் நடக்க முடியுமா? எல்லா பாகங்களும் முக்கியம். எல்லாரும் சமூகத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். ஒன்று இல்லாமல் முழுமை இல்லை. அப்படியானால் இன்றைய பிரச்சனைகள், சாதி கடுமையான முறைகள் எப்படி உருவானது? அரசியல், அதிகாரம், மனிதர்களின் சுயநலம் காரணமாக. குப்தர் காலம் முதல் ஜாதி முறை வலுப்பட்டது. வேதங்களை மாற்றின மனிதர்கள்தான். பிரிட்டிஷ் கால சமாதானமும் பங்களித்தது. வேதங்கள் சொல்லும் சமத்துவம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், இல்லை எல்லாருக்கும் வளர்ச்சிக்கு சம வாய்ப்பு. நீங்கள் யாராக பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் குணமும் கர்மமும் தான் முக்கியம். இந்த வேத உண்மைகள் உங்களுக்கு புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உண்மைகளுக்கு